அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 5/2/2024 இன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின் 1 by 1 போட்டுட்ருக்கோம். அதில் இன்னைக்கு ஒரு 3 ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எ கார் ட்ராவல்ஸ் 90 km in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 km அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து 90 கிலோமீட்டரை 2 hours 30 minutesல கடக்குது. அதே மாதிரி 210 கிலோமீட்டர் எவ்வளோ மணி நேரத்தில் கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கிலோமீட்டர் அதிகமாகுது, அதே மாதிரி இந்த டைமும் நம்மளுக்கு என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ இது என்னது, நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து 2 hours 30 minutes அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 hour இங்கிறது நம்மளுக்கு தெரியும் 60 minutes அப்படின்னு. அப்போ 2 hours அப்படிங்கிறப்ப 2 hours 30 minutes அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், 2 hoursனா 60 into 2 120, 120 plus 30 போட்டோம்னா 150. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து என்ன ஆயிரும், 150 அப்படின்னு ஆயிரும். இப்போ நம்ம போட்டலாம். இப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்குது, நேர்மாறல்ல இருக்குது. அப்போ இது எப்படி போடலான்னா 210 இது ரெசிப்ரோக்கல் 210 டிவைட் பை 90 into 150 அப்படின்னு போடுவோம். இப்போ இதே கேன்சல் பண்ணோன்னா உங்களுக்கு 3 டேபிளில் இது 5 times வரும், இது 3 times வரும். இதே அடித்தோம் மறுபடியும்னு 70 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 350 மினிட்ஸில் கிடச்சிருக்கு. இப்போ 350 மினிட்ஸை நம்ம இங்கே நம்மளுக்கு ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 350 1 hourங்கிறது 60 மினிட்ஸ் தெரியும். ஸோ டிவைட் பை 60 போட்டோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் பண்ணுறீங்க, 6 5 30. அப்போ 5 பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், 50 இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லலாம், 5 hours 50 minutes அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்க, எல்சிஎம் ரிலேட்டடான ப்ராப்ளம். த எல்சிஎம் ஆஃப் 2/3, 3/5, 4/7, 9/13 இதனுடைய மீ போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கேட்குறப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் ஆஃப் தி நியூமரேட்டர் 2, 3, 4, 9 போடும். டினாமினேட்டரில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3, 5, 7, 13. அப்போ எல்சிஎம் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். இந்த பெரிய நம்பர் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். இதையெல்லாம் 18 பண்ண முடியாது. ஸோ 9 4s 36, இதையும் பண்ணலாம். இது உங்களுக்கு 36, இது எல்லாமே 36 வரும். அப்போ எல்சிஎம் என்னது 36. ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 36/1னா 36. ஆன்சர் ஏ. அடுத்தது பாருங்க, find the LCM of the given expression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16m, -12m square n square, 8n square இதனோட மீ போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் இதில் நம்பர்ஸ் பாருங்க, 16 -12 and 8. இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 48 அப்படிங்கிறது எல்சிஎம்மாக இருக்கும். இங்கே 48 ரெண்டு இதில் இருக்குது. இப்போ -48ங்கிறது இது எல்சிஎம்மாக இருக்கு. இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் ஆஃப் இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு -48 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது எல்சிஎம்னாவே இருக்கிறதுல பெரிய நம்பர்ஸாக பார்க்கணும். இங்கே உங்களுக்கு வேரியபிள்ஸ் பாருங்க, m square n square தான் அதிகமாக இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.